டேபு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதிகமாக மக்கள் மத்தியில் பேசப்படாத விஷயங்கள், பேசினா ஐயையே அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான். இதே மாதிரி சீனாவில் கொஞ்சம் டேபு டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது அவங்களுடைய பர்த்டே தான். பர்த்டேயை பொறுத்த வரைக்கும் சீனர்கள் நம்ம எப்போ இந்த பூமிக்கு வரோமோ, தாயினுடைய வயிற்றிலிருந்து பூமிக்கு வரோமோ அன்னைக்கே அந்த குழந்தைக்கு 1 வயசு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு சீனாவினுடைய நியூ இயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வயசு கூடுவதாக அவங்களே அறிவித்துக் கொள்வார்கள். இந்த நிலைமையில் 29 வயதிலிருந்து 30வது வயதை ஒரு பெண் அடையும் போது அந்த பர்த்டேயை அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 30 அப்படிங்கிற அந்த வயது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கொடூரமானது தான். அதில் பயங்கரங்கள்லாம் இருக்கான். அதனால் 30 வரும்போது அவங்க பர்த்டேயை 30ஆக கொண்டாடாமல் 29வது பர்த்டேயை 2 முறை கொண்டாடிட்டு 31வது பர்த்டே மட்டும்தான் கொண்டாடுவாங்களாம். இது மட்டும் இல்லாமல் 33வது பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது அதையும் கொண்டாட மாட்டாங்க. சமையல் அறைக்குள்ள ஒரு இறைச்சி துண்டை கொண்டு வந்து அதை 33 பீஸா வெட்டி தூக்கி தூர போட்டுருவாங்களாம். அவங்களுடைய கஷ்ட காலங்கள், அவங்களுடைய கெட்ட சக்தியை துண்டு துண்டா வெட்டி தூர போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் சீனர்களுடைய நம்பிக்கை. இந்த 33 வயசு மட்டும் கிடையாதுங்க. 66வது வயதுல உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மகளையோ மருமகளையோ கூப்பிட்டுட்டு வந்து அந்த 66 வயசு பாட்டி இதே மாதிரி இறைச்சி துண்டை சமையல் அறைக்கு யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து 66 பீஸா வெட்டி தூர போடுவாங்களாம். பெண்கள் தான் இப்படி அப்படின்னா ஆண்கள் 40வது வயதை கொண்டாடுவது கிடையாது. 39வது வயதை 2 முறை கொண்டாடிட்டு நேரடியா 41வது வயது தானா. இதை விட இன்னொரு டேபு இருக்கு. பிறந்தநாள் கொண்டாடுனா நம்முடைய ஆயுசு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி 59வது வயது வரை பிறந்தநாளை கொண்டாடாத சீனர்களும் இருக்காங்களாம். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் எக் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்களாம். அந்த எக் நூடுல்ஸ் ரொம்பவே நீளமாக இருக்கணுமா. சாப்பிடும்போது அது உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அவங்களுடைய ஆயிலும் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ நீளமான எக் நூடுல்ஸை பார்த்து சாப்பிடுவாங்களாம். அதன் அடிப்படையில் அவங்களுடைய ஆயில் நீளமாக இருக்கும் அப்படிங்கிற டேபு நம்பிக்கை, மூட நம்பிக்கை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யாருக்கும் தெரியாத ஃபேக்ட்ஸ்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.